தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்நாளிலும் ஆப்கானிஸ்தான நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். சுமார் 4 கோடிக்கு அதிகமாக இருக்கிற ஆப்கானிஸ்தானத்தின் மக்களை தேவன் சந்திக்கும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இங்கு 99% மேலாக இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறார்கள். பல இனக்குழுக்கள் இந்த மாநிலத்திலே இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். இவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். 34 மாகாணங்களை கொண்ட இந்த நாட்டுக்காக நாம் தேவ சமூகத்திலே பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இங்குள்ள உச்ச தலைவர்களுக்காக, பிரதமருக்காக, தலைமை நீதிபதிகளுக்காக நாம் தேவனை நோக்கி மன்றாடி நாம் ஜெபிப்போம். இங்குள்ள மக்கள் சுதந்திரமாய் தேவனை பற்றி கொள்ளும்படியான கிருபையை தேவன் அருளி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஆப்கானிஸ்தானத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், கர்த்தர் அவர்களுடைய தலைமுறைகளை உயர்த்தும்படியாய், அவர்களுக்கு நல்ல கல்விகள் கிடைக்கும்படியாய், அங்குள்ள பெண்களுக்கு நல்ல கல்விகளும் நல்ல வசதிகளும் அங்குள்ளவர்களுக்கு கிடைக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆப்கானிஸ்தானம் தேவனுடைய 2ஆம் வருகையிலே ஆயத்தமுள்ள நாடாய் இருக்கும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 34 மாகாணங்களை கொண்டிருக்கிற ஆப்கானிஸ்தானத்துக்காக ஆண்டவரே, சுமார் 4 கோடிக்கும் அதிகமாக இருக்கிற மக்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தர் இந்த மக்களை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த மக்களை ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாய் கூட சுவாமி, இங்குள்ள பெண்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கத்தக்கதாய், சமுதாயத்தில் இவர்கள் உயர்த்தப்பட்டவர்களாய் காணப்பட ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய ஆளுகை எல்லா ஆப்கானிஸ்தானத்தின் மீதும் இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இங்குள்ள ஒவ்வொரு இனக்குழுகள் மேலும் கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இங்குள்ள சிறியவர்களை கர்த்தர் ரட்சிங்க ஆண்டவரே, பெரியவர்களை ரட்சிங்க, வாலிபர்களை ரட்சிங்க. கிறிஸ்துவின் அன்பு கல்வாரிலே இவர்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தமானது ஆண்டவரே இவர்களுடைய நாடுகளிலே தெளிக்கப்பட்டு சுவாமி, இவர்கள் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆப்கானிஸ்தானத்துக்கு நாட்டுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆப்கானிஸ்தானமானது ஆண்டவரே தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ள நாடாய் ஆண்டவரை காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு ஜனங்களை ரட்சிக்கப்பட்டு மெய் தேவனாகிய இயேசுவின் அன்பை ருசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இந்த தேசத்துல உயர்ந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.